சாட்டர்டே லீவு தான். ஆனால் ஃபஜருக்கு அப்புறம் தூக்கமே வராது. வீக் டேஸில் மட்டும் எப்படி தான் ஃபஜருக்கு அப்புறம் தூக்கம் வருமோ தெரியல. கொஞ்ச நேரம் திக்கர் செஞ்சுட்டு லெசன்ஸையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு சாட்டர்டேனாலே கொஞ்சம் கார்டன் ஒர்க் இருக்கும். சரின்னு ரீபாட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது அயானும் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணால் ஆக்சுவலாக தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே ஸ்பினாச்சும் நல்லா வளர்ந்துருந்துச்சு. சரி ஸ்பினாச்சை வச்சு சாட்டர்டேனால சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். மாஷால்லா ஸ்பினாச் ரொம்ப நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ அதனால பெரிய பெரிய இலையாக மட்டும் பறிச்சுட்டு இந்த ரெசிபி பண்ணலாம் ட்ரை பண்ணேன். இந்த கீரையை சூப்பர் ஃபுட்னே சொல்லுவாங்க. ஏன்னா 100 கிராம் கீரையில் கிட்டத்தட்ட 3 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனே இருக்குது. அது மட்டும் இல்லை விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே நிறையவே இருக்குது. எக்கை எடுத்து பாயில் பண்ணிக்கோங்க. பட் ஹார்ட் பாயில் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கட்டும். அப்புறம் ஸ்பினாச்சை கொஞ்சம் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அது ஆறினோடனே அந்த எக்கு, சால்ட் அண்ட் பெப்பர், கொஞ்சம் ஆயில் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை பட்டர் இல்லை கீ போட்டு நல்லா பீட் பண்ணிட்டிங்கன்னா செம்மையாக க்ரீன் கலரில் க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துடும். இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கலர் மாஷால்லா சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. டேஸ்ட்டும் எப்படி இருக்கும்னு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வீட் ப்ரெட்டில் பட்டர் போட்டு ஜஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரெட் மயோனீஸ், ஸ்பினாச் எக் மயோனீஸ்ன்னு சொல்லலாம், இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீக்கிரமாகவே காலி பண்ணியாச்சு. தோசை சப்பாத்தியில் கூட ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனஸ்ட்டாக இது சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில், பட்டர் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 slices ஆஃப் ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் வில் டூ. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்பினாச் ஈஸியாக வளர்க்குறது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஈஸி டு க்ரோ. சத்துக்களும் இந்த ஸ்பினாச் கீரையில் நிறைய இருக்குது. பொதுவாகவே கீரையை ஒரு வாரத்தில் 3 நாள் இல்லை 4 நாள் அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.